ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னு ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தர போகிறேன். நீங்கள் எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, டாவன்சி ரிசால்ட், ப்ரீமியர் ப்ரோ, ஃபிலிமோரா அந்த மாதிரி எந்த வீடியோ எடிட் யூஸ் பண்ணாலும் சரி, இது சேம் கான்செப்ட் தான். இன்கேஸ் நீங்கள் மொபைலில் கேப்கட் அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் சரி, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம் சேம் எஃபெக்ட் தான். நான் இந்த வீடியோவில் டாவன்சி ரிசால்ட் அப்படின்ற சாஃப்ட்வேரை பயன்படுத்தி சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் என்னென்ன டாபிக் கவர் பண்ண போகிறோம்னா, கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்ன, இந்த கீ ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி எப்படி அனிமேட் பண்ணுறது, இதை பற்றி ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோவை கவனமாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, கீ ஃப்ரேம்ன்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. இது வந்து அனிமேஷன். நீங்கள் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணுறது, இமேஜ், வீடியோஸ் இதெல்லாம் அனிமேட் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வச்சு தான் பண்ணுறாங்க. இப்போ இந்த கீ ஃப்ரேம்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஜஸ்ட் இந்த 4 பேசிக்ஸை மட்டும் பார்த்துக்குறோம். அடுத்தடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த கீ ஃப்ரேம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி என்னுடைய ஒரு லோகோ எடுத்து இங்கே வந்து டேஷ்போர்டில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு வீடியோவே எடிட் பண்ணிக்கலாம், இல்லை டெக்ஸ்ட்டே கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு லோகோ வச்சு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இந்த லோகோ இங்கே இது மேலே கிளிக் பண்ணோம்னா இங்கே கீ ஃப்ரேம்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த ஜூம் இருக்குது பாருங்கள். இந்த ஜூம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதை வந்து ஜூம் பண்ணுறது. உதாரணத்துக்கு இப்போ நான் இந்த லோகோ ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஜூம் பண்ணுறது. அகைன் ஜூம் அவுட் இதை பண்ணிக்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ப்ளஸ் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஜூம் ஆப்ஷன் யூஸ் ஆகுது. ரெண்டாவது பொசிஷன் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது. இதை வந்து நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இதை ஸ்க்ரால் பண்ணி இப்படியே லெஃப்ட் பட்டன் நீங்கள் கொண்டு வந்தோம்னா லெஃப்ட் சைடு மூவ் ஆகும். இது லெஃப்ட் பொசிஷன். இதுவே ரைட்டில் வரணும்னு நினச்சோம்னா நம்ம வந்து ரைட்டில் கொண்டு வந்துக்கலாம். இது ரைட் பொசிஷன். ஓகேங்களா? இதுதான் அந்த பொசிஷன் வந்து யூஸ் ஆகுது. இன்கேஸ் நீங்கள் இதே லோகோ வந்து அப் அண்ட் டவுன் கொண்டு போகணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த பொசிஷனில் ஒய்ன்ற ஒரு பட்டன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ரைட் சைடு கொண்டு வந்து மேலே அப்பில் வரும். இதுவே இதை ஸ்க்ரால் பண்ணிட்டு மைனஸில் கொண்டு வந்தோன்னா கீழே டவுனில் வரும். ஓகேங்களா? தென் ரொட்டேட் ஆங்கிள் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணுறது. ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். தென் ஆன்சர் பாயிண்ட் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கீ ஃப்ரேம்ஸும் இல்லாமல் டக்குன்னு அதே பிளேஸ்லேருந்து சிம்பிளாக மூவ் ஆகும். அதுக்கு தான் அது வந்து அதாவது அதோட இதை வந்து விட்டு தராமல் மூவ் ஆகும். தென் பிச் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேர் போடும்போது இந்த மாதிரி வரும். இந்த ஆப்ஷன்ஸ் இது யூஸ் ஆகும். இது ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் ஆகும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணும். இமேஜஸ் வந்து ஃப்ளிப் பண்ணும். இப்போ இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த 5 ஆப்ஷன்ஸையும் பார்த்துட்டோம். இந்த 5 ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, இல்லை என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த கீ ஃப்ரேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஜூம் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டேன், எனக்கு இது வேணாம் அப்படின்னு நினச்சோம்னா இந்த ரைட் சைடு இருக்குது பாருங்கள், ஜூமுக்கு நேராக என்னோட மவுஸ் தெரியுதா, இதை கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு பழையபடி எப்படி இருந்துச்சு அதுவே வந்துடும். நீங்கள் எந்த இது வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணாலும் சரி, பழையபடி வரணும்னு நினச்சேன்னா அந்த ரீசெட் அப்படின்ற பட்டன் கொடுத்தா ரீசெட் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த மாடல் இருக்க எல்லாத்தையும் ரீசெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த மேலே ப்ளஸ் பட்டன் போட்டு ரவுண்டாக ஒரு சிம்பிள் இருக்கா, இதை கொடுத்தேன்னா எல்லாமே ரீசெட் ஆகி வந்துடும். ஓவரால் ரீசெட்டுக்கு இந்த பட்டன், சிங்கிளுக்கு இந்த பட்டன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு அனிமேஷன் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பேசிக்காக. ஓகேங்களா? இப்போ இதுதான் என்னுடைய இமேஜ் கிளிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 1 செகண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து 4 செகண்ட்ஸ் இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஜஸ்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு சொல்லித்தர புரியும். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இதை வந்து ஜூம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜூம் பண்ணுற பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது பாருங்கள், இதுதான் இந்த மவுஸ், என்னோட மவுஸ் இருக்குது பாருங்கள், அதுதான் பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவாங்க. அதை நான் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இதை பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணணும். ஓகேங்களா? ஜஸ்ட் இந்தளவுக்கு ஜூம் பண்ணால் இந்தளவுக்கு ஜூம் பண்ணால் போதும். ஓகேங்களா? நமக்கு எது வரைக்கும் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, எனக்கு வந்து 2 செகண்ட் வரைக்கும் ஜூம் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டு இங்கே அகெயின் கீ ஃப்ரேம்ஸ் வச்சிடுறேன். இப்போ நான் பழைய இதுக்கு போய்ட்டு ப்ளே பண்ணுறேன் பாருங்க. சாரி, நான் கீ ஃப்ரேம்ஸை செட் பண்ண மாட்டேன். சரி, எனக்கு இங்கேருந்து கீ ஃப்ரேம் வேணும். ஓகேங்களா? அதை நான் கொடுத்துட்டேன். சாரி, உங்களுக்கு எங்கேருந்து கீ ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கீ ஃப்ரேம் வேணும்னா ஜஸ்ட் கீ ஃப்ரேம் இந்த இருக்குது பாருங்கள், இது நமக்கு இப்போ வேணாம் தப்பாக பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சின்னா அகைன் ரீசெட் பண்ணிடுங்க, ஃபுல்லாக போயிடும். ஓகேங்களா? இப்போ ரீசெட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு இங்கேருந்து கீ ஃப்ரேம் வேணும். ஓகேங்களா? ஜஸ்ட் எனக்கு எது வரைக்கும் வேணும்னா எனக்கு இந்த 5 செகண்ட் வரைக்கும் வேணும். ஸோ நான் இந்த இடத்துல கீ ஃப்ரேம் கொடுத்துறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன மாதிரி கீ ஃப்ரேம் வேணும்னா ஜூம் பண்ணணும். ஸோ நான் இங்கே போய்ட்டு ஜூமிங், எனக்கு இந்த மாதிரி ஜூம் ஆகி வரணும் அப்படின்ட்டு கொடுத்துறேன். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா?
இப்போ நான் வந்து ஜூம் அவுட்டு கொடுத்தேன், அதனால் ஜூம் அவுட் ஆகுது. இதுவே ஜூம் இன் வேணும்னு நினச்சேன்னா ஜஸ்ட் எனக்கு இப்போ இங்கேருந்து ஜூம் இன் வேணும்னு நினச்சேன்னா இந்த கிளிப்பில் போய்ட்டு அகைன் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரேம், இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ஒய் இருக்குது பாருங்கள், இந்த ஒய்யை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு எது வரைக்கும் ஜூம் இன் வேணும், ஜஸ்ட் இது வரைக்கும் முடிகிற வரைக்கும் ஜூம் இன் வேணும்னா இதை கொடுத்துருங்க. இப்போ நான் இங்கே போயிடுறேன், இந்த பட்டன் போய்ட்டு இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். அகைன் நான் ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். ஃபஸ்ட்டு ஜூம் அவுட் ஆகுதா, ஜூம் அவுட் ஆகி அகைன் ஜூம் இன் ஆகுதா, இந்த மாதிரி தான் ஜூம் எஃபெக்ட் வந்து பண்ணணும். இன்கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கீழே போய்ட்டு இந்த ஃப்ரேம்ஸ் எங்கெங்கே நம்ம கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு இந்த லெஃப்ட் சைட் ஆரோ இருக்குது பாருங்கள், இதை கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. எங்கே கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறீங்க இங்கே வந்துடும். இன்கேஸ் ரைட்டு கொடுத்தீங்கன்னா ரைட்டில் நீங்கள் எங்கே கீ ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணிக்கிங்களோ அங்கே வந்துடும். இதே மாதிரி தான் பொசிஷனுக்கும் நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். அண்டு ரொட்டேட் ஆங்கிளுக்கு நீங்கள் கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே தான். அகெயின் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே கிராபிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேனுவலாக உட்காந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ கீ ஃப்ரேம் பற்றி பேசிக்காக ஒரு கீ ஃப்ரேம் வந்து எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி சொல்லி தந்துருக்கேன். இப்போ எனக்கு இந்த கீ ஃப்ரேம் வேணாம் அப்படின்னு நினச்சேன்னா ஜஸ்ட் இங்கே கொடுத்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்து எரேஸ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த கீ ஃப்ரேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பெஸ்ட்டு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் பண்ணுறது. ஸ்மூத் பண்ணுற மீன்ஸ் இப்போ நான் இந்த ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். லீனியராக ப்ளே ஆகுதா, ஒரே மாதிரி ப்ளே ஆகுதா, இந்த மாதிரி ப்ளே ஆகாமல் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க கீ ஃப்ரேம் எப்படி ஸ்மூத் பண்ணுறோம் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறேன்னா ஜஸ்ட் உங்களோட கீ ஃப்ரேம் இருக்கா இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணேன்னா லீனியர்ன்ற டிக் இருக்கா, இந்த இடத்துல போய்ட்டு ஈஸ் அவுட் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது வாங்க, இந்த கீ ஃப்ரேம் அடுத்தது என்ன பண்ணணும், இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஈஸ் அவுட் ஈஸ் அவுட் ஆல்ரெடி கொடுத்தாச்சா, ஈஸ் இன் கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த வீடியோஸை ஃபுட்டேஜ் ப்ளே பண்ண பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பார்த்ததுக்கும் இப்போ அந்த பார்த்ததுக்கும் ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுதா. நீங்கள் ஜஸ்ட் இதை ஸ்மூத் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த ஃப்ரேமில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஈஸ் அவுட் ஈஸ் இன் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னாலே போதும். நீங்கள் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து ஈஸியாக ஸ்மூத் பண்ணிக்கலாம். எப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்மூத் பண்ணுவாங்க, நமக்கு வந்து அந்த இது வந்து தெரியாத அளவுக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் ஸ்மூத் பண்ணுவாங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணாமல் கஸ்டமைஸ் எப்படி ஸ்மூத் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அகெயின் உங்களோட கிளிப் இருக்கா, நல்லா கவனமாக கேளுங்க, இதான் ரொம்ப முக்கியமானது. கிளிப்பு மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ இருக்கா, ஒரு எஸ்காவும் இருக்கா, அந்த எஸ்காவை கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வருதுங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. உங்களுக்கு எந்த எஸ்கவ் வேணும் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஸ்கவ் மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இந்த எஸ்கவ் மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஸ்மூத் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? 1 செகண்ட் திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்மூத் வேணும் அதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு கஸ்டமைடு டிஃபால்ட்டாக உங்களுக்கு எப்படி ஸ்மூத் வரணுன்றதை கொடுத்துருங்க. உதாரணத்துக்கு நான் இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம கஸ்டமைடு ஸ்மூத் பண்ணுற பாருங்களா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ரொம்ப இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுற கான்செப்ட். இந்த ஸ்மூத் லெவலில் கீ ஃப்ரேம் ஸ்மூத் பண்ணுறது. ஓகேங்களா, கண்டிப்பாக கீ ஃப்ரேம்னால் என்னன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு பேசிக் வீடியோ தான். அடுத்தடுத்த வீடியோவில் கீ ஃப்ரேம் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் போடுறேன். கண்டிப்பாக டாமன்ஸ் ரிசால்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.